ஓகே கேஸ் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அப்படியே ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கஷ்டமாகவே இருக்குது. ஸோ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மேபி நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வினேஷ் புரோகத் இவங்க பேர் தான் இப்போது எல்லாருமே இந்தியா ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. ஈவன் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒலிம்பிக் இவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு ஃபியூ கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா வெயிட் இருந்ததால் ஒரு மிகப்பெரிய ஒலிம்பிக்ஸில் இருந்து பார்த்திங்கன்னா அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எலிமினேட் பண்ணிட்டாங்க. 50 கேஜஸ் தான் இருக்கும் நம்ம வெயிட்டு. பட் ஃபியூ கிராம்ஸ் தான், ஐ திங்க் ஒரு 50 கிராமோ 100 கிராமோ அதிகமாக இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்களோட ஹேர் அதை ஆக்சுவலாக ஷேவ் பண்ணிட்டு இருந்தாலே அந்த செகண்டுக்கு அந்த ஒரு 50 கிராம்ஸோ 100 கிராம்ஸோ கம்மியாக இருக்கும் உடம்புலேருந்து. ஒரு அந்தளவுக்கு ஒரு மைல்யூட்டான விஷயங்கள் பார்த்திங்கன்னா அது ஃபெல்ட் லைக் ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் தான் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. பட் எனிவே அது எப்படி கடவுள் எழுதி வச்சுருக்காரு அதுதான் நடக்கும். பட் இது ஆல் ஓவர் இந்தியாவுக்கே ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். நமக்கே எப்படி இருக்கும்போது சம்மந்தப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வின் ஆர் லோஸ் இப்போ இந்தியா ஃபுல்லாக உங்களை பற்றி தான் பேசுகிறாங்க. சரி, ஓகே, ரைட். நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கோட் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த கோட் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு பக்கம் ஆடியோ லான்ச் இல்லை அப்படின்னு ஒரு நியூஸ் அஃபிஷியலாக வரல. பட் பரவாயில்ல, பேசப்படுறது ஆடியோ லான்ச் இல்லை கோட் படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே ஏதாவது சிங்கிள்ஸில் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் பார்த்திங்கன்னா தெரியல. அடுத்தது மெயின் ஃபோக்கஸ் படத்தோட ட்ரெய்லர் ஒரு டீசர். ஸோ வெங்கட் பிரபு அவர்கள் ஆகஸ்ட் 15 வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் சொல்லலை. எங்கேயும் சொன்ன மாதிரி சில பேர்லாம் ட்வீட் போட்டாங்க. மேபி அது அஃபிஷியலாக இருந்தால் சந்தோஷம். படம் வரத்துக்கு ஒரு 10 நாள் முன்னாடி ட்ரெய்லர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அஃபிஷியலாக ஒரு ரீசெண்டாக ஒரு படத்தோட ப்ரிவ்யூ ஷோவில் சொல்லியிருந்தார். அப்போத்துலேருந்தே பார்த்திங்கன்னா பரவாயில்ல, இதை பற்றி தான் பேசப்படுது. ஆனால் ஒரு விஷயம், ட்ரெய்லர் எனக்கு தெரிஞ்சு தரமாக இருக்குன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இதை தாண்டி ஒரு பயங்கரமான விஷயம் அதுதான் நான் டைட்டிலில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சதுக்கப்புறம் தளபதி பார்த்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. அட் த சேம் டைம் படம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு காப்பி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்களாம். தட் மீன்ஸ் ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷனோட ஒரு ஃபஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நார்மலாக ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா எடிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு காப்பி பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. அதை தளபதி போய் பார்த்துருக்காராம். ஸோ இந்த நியூஸ் அஃபிஷியல் இது. ஸோ தளபதி போயிட்டு கோட் படத்தை அந்த ஒரு ஃபஸ்ட் காப்பி பார்த்துருக்காரு. பார்த்து வெங்கட் பிரபு அவர்கள்கிட்ட அவர் சொன்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறேன். எனக்கு அவ்வளோ ஒரு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. சரி, ஓகே, ஃபைன். என்ன தான் ஒரு மிக்சடான ஃபீலிங் கோட் படத்து மேலே இருந்தாலும் ரிகார்டிங் த சாங்ஸ் நான் மெயினாக சொல்கிறேன். படம் ஒரு வேறு மாதிரியான ஒரு லோக்கியாக நம்ம வெங்கட் பிரபு பண்ணுற மாதிரி ஒரு பர்சனல் ஃபீலு. ஸோ தளபதி அந்த ஒரு ஃபஸ்ட்டு காப்பியை பார்த்துட்டு வெங்கட் பிரபு கிட்ட சொன்ன ஒரு விஷயம், நான் சீக்கிரமாக என்னோடய சினிமா கெரியர்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 படம் கூட பண்ணியிருக்கலாயா அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணியிருக்காராம். ஸோ தட் மீன்ஸ் வேறு லெவலில் ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்காருன்னு மட்டும் நல்லா தெரியுது கோட் படத்தில் வெங்கட் பிரபு அவர்கள். ஹோப்ஃபுல்லி அதை சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேணாம். இந்த ஒரு விஷயம் தளபதி சொன்னதாக நியூஸ் வெளியே வந்தது. ஃபஸ்ட்டு ஹாஃப் பார்த்ததுக்கப்புறம் தளபதி அப்ரிஷியேட் பண்ணார். இப்போ ஃபஸ்ட்டு காப்பி பார்த்து நான் சீக்கிரமாக ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சினிமாவிலேருந்து கட்சிக்குள்ளே போகிறதுக்கு. மேபி இன்னும் 2 படம் கூட பண்ணிட்டு நான் சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம், தளபதி அஃபிஷியலாக அவரோட ஃபேன்ஸுக்கு சொல்லியிருக்காரு. கோட் படத்தோட ரிலீஸ் டைமில் அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு தமிழக வெற்றி கழகம், இந்த டிவிகே அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நேம் எதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அரசியல் சினிமாக்குள்ளே கொண்டு வராதிங்க. என்னோட அந்த கட்சியை படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்கு என்னோடய ரசிகர்கள் யாரும் யூஸ் பண்ண வேணாம், இன்க்ளூடிங் போஸ்டர்ஸாக இருக்கட்டும், பேனர்ஸாக இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு அது நிறைய பேர் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி சில பேர் கண்டிப்பாக அந்த டிவிக்குன்றது போடுவாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க, கண்ட்ரோல் மீறி வர்றது தான். இப்போ ஆப்வியஸ்லி தேட்டர்லேயே தளபதியோட என்ட்ரி பார்க்கும்போது தலைவா தமிழக வெற்றி கழகம் தான் எல்லோரும் கத்த செய்வாங்க, இன்க்ளூடிங் மீ. ஏன்னா இதுக்கப்புறம் இன்னொரு படம், அதுக்கப்புறம் என்ன அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்கு. அரசியலுக்குள்ளே ஒரு வரத்துக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கார், அவரோட அந்த அடுத்த படம் எவ்வளோ பரபரப்பாக இருக்கும் அப்படின்றது சத்தியமாக என்னால் யோசிக்க கூட முடியல. ஒரு பக்கம் அடுத்த ஒரு படம் தான் பண்ண போகிறாரு, அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறார் அப்படின்னும் போது ஜஸ்ட் இமேஜின் த சிச்சுவேஷன். அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அடுத்த படம் அவ்வளோதான்ப்பா, இனிமேல் தளபதியோட படங்களே பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும் பார்த்தீங்களா. பட் எனக்கு தெரிஞ்சு அது பர்மனெண்ட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி அவரோட அரசியல் பிரேக் ஒரு 2 to 3 இயர்ஸ் 4 இயர்ஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் படங்கள் பண்ணுவார்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்கள் இருக்குது. தலைவா
படங்கள் பண்ணுங்கள், படங்கள் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் அரசியலுக்குள்ளே வாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் நாங்கள் எதுக்கு இருக்கோம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி உங்களோட படங்கள் பார்க்க மட்டுமே தான். நீங்கள் அரசியலுக்கு வந்தால் சப்போர்ட் பண்ணுறது ரெடி. ஏன்னா அந்த மெம்பராக பார்த்தீங்கன்னா எப்போயோ நான் ஜாயின் பண்ணியாச்சு. அண்டு நீங்கள் அரசியலுக்குள்ளே எது பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ண யார் இருக்காங்களோ இல்லையோ, இன்னோவேஷன் ப்ளஸ் சேனல் கண்டிப்பாக எப்போவுமே இருக்கும். தட்ஸ் ஃபார் ஷியோர். ஏன்னா இந்த ஒரு 4-5 வருஷத்தில் தளபதி ரசிகனாக இருந்ததுக்கான சம்பாதிச்ச விஷயங்கள் நிறைய, ஒரு அன்பு, ஃபாலோவர்ஸு, இதெல்லாம் நான் சம்பாதிச்சிருக்கேன். பட் ஆனால் அதை தாண்டி என்னோடய லைஃப்பில் எனக்கு இருக்கிற ஒரு மோட்டிவேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷன், நான் அப்படின்ற ஒரு அடையாளம் உருவாக்கின ஒரு மனுஷன் அப்படின்னா தளபதி. அதுக்கு எப்போவுமே நான் நன்றி கடன் இருந்துட்டு தான் இருப்பேன். எவ்வளோ நம்ம பார்த்திங்கன்னா ப்ரெஷர், எவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். எல்லா டைமே நான் ஒரு வாட்டி ஒரு பிரச்சனை இந்த சோஷியல் மீடியாஸில் ஃபேஸ் பண்ணும்போது நினைக்கிற ஒரே விஷயம், தளபதி அவர்கள் எவ்வளோ பிரச்சனைகள் அவர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கார், எவ்வளோ பிரச்சனைகள் இன்னும் ஃபேஸ் பண்ண போகிறார் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமான மனுஷனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. மனுஷனால் மட்டும்தான். ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் படங்கள், இன்னொரு பக்கம் ஃபேன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், இன்னொரு பக்கம் மக்களை பார்த்திங்கன்னா நல்ல பேர் வாங்கணும் அரசியலுக்குள்ளே வரத்துக்கு. அடுத்தது 2026 எலெக்ஷன்ஸில் மனுஷன் என்ன பண்ண போகிறாரு, இப்படி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும் அவருக்கு. அதை தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது 5ஆம் தேதி. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்க போகுது. ஆல்ரெடி யூகேல 24 ஹவர்ஸில் ஆல்மோஸ்ட் 3000 டிக்கெட்ஸ் சேல் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. பட் லியோவோட ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை. லியோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸில் அதே யூகேல 10,000 டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே எனக்கு தெரிஞ்சு 3 மடங்காக மாறும். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது வெங்கட் பிரபு அவர்கள்கிட்ட அண்டு யுவன் அவர்கள்கிட்ட. 3 பாட்டு வந்திருக்கு. அடுத்தது என்ன ரிலீஸ் பண்ண போகிறாங்க, என்ன அப்டேட்ஸ் வரப்போகுதுன்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ்க்கு அப்புறம் ரொம்ப பரபரப்பாக கோட் படத்தோட அப்டேட்ஸ்லாம் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதால ஈகர்லி வெயிட்டிங். எத்தனை பேர் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேட்டரில் போய் உட்காரும்போது மைண்டில் இருக்கிற ஒரு விஷயம், தளபதி 68 அப்புறம் 69 ஒரு படம், அவ்வளோதான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் கண்டிப்பாக தேட்டர்லேயே இருப்போம். எல்லாருமே அந்த ஒரு ஏக்கத்தோடு இருப்போம். லெட்ஸி என்ன நம்ம ஏஜிஎஸ் சைட்லேருந்து ஒரு தரமான படம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். அண்ட் இன்னும் நிறைய விஷயம் சந்திக்கிறேன். பாய். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.